இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் ஃபாலோ பண்ணுற சில ஹோம் ஆர்கனைசேஷன் விஷயங்களையும் அதே போல் சில டிப்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இல்லை ஏற்கனவே பால்கனியை எப்படி ஸ்டடி ரூமாக மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க இருக்க வீட்டில் பெட் கவர் எப்போவுமே நகர்ந்துகிட்டே தான் இருக்கும், கலையும். அது கலையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பெட்ஷீட்டோட 4 மூலையிலையும் பெரிய நாட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். 4 நாட்டும் போட்டுட்டு அந்த பெட்ஷீட்டோட மீதி இருக்கக்கூடிய ஓரங்களில் இருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்பக்கம் நல்லா போகிற மாதிரி அமுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது பெட் கவர் நகரவே நகராது. நான் வீக்லி ஒன்ஸ் தான் பெட்ஷீட் மாற்றுவேன். அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும் போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலை நிறையவே மிச்சமாகுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட கிளாத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு இந்த ஷெல்ஃப் 4 அடுக்கு ஷெல்ஃபு. 2 ஷெல்ஃப் பாப்பாவுக்கு, 2 ஷெல்ஃப் தம்பிக்குன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் குழந்தைங்களோடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் இது மாதிரி அடுக்கி வச்சுருவேன். நம்ம ஷெல்ஃபில் சும்மா அடுக்கி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி வச்சு அதில் அடுக்கி வைக்கும் போது குழந்தைங்களால் அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் அவங்களோட இன்னர் வேர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருவேன். இந்த மாதிரி கவுன் டைப்பு, அப்புறம் பாவாடை இந்த மாதிரி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் இந்த சாரீ பேக் வாங்கி வச்சுருக்கேன். இதில் அடுக்கி வச்சுருவேன். இந்த சாரீ பேக்குள்ளே அவங்களோட கவுன் எல்லாமே ஒரு மோர் தென் 5-6 கவுனுக்கு மேலே நல்லாவே அடங்குது. ஹேங்கர்ஸ்லாம் மாட்டுறதுக்கு இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி பேக் வாங்கி அதில் இந்த மாதிரி ஃப்ரில்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த கவுன்லாம் வச்சுக்கலாம். இந்த சின்ன ஸ்பேஸில் தான் அவங்களோட டெய்லி வேர் எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுருவேன். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி நான் இந்த செட்டப் எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். குழந்தைங்களுக்கும் அவங்கவுங்க திங்ஸ் அவங்களே வச்சு எடுக்கும் போது தான் அந்த ஒபீடியன்சி வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எது ஈஸியாக பண்ண முடியுமோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட திங்ஸை எடுத்து வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸில் அவங்களோட அவ்வளோ கவுனு, ட்ரெஸ்ஸு, நைட் வேர்ஸு எல்லாமே வச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹேங்கரு நான் ஒரு பேர் ஆஃப் ஹேங்கர்ஸ் வாங்கினேன் அமேசானில். ஸோ இந்த ஹேங்கரில் அவங்கவுங்களுடைய டவல்ஸையும் மடித்து இந்த மாதிரி மாட்டிடுவேன். இந்த ஷர்ட்லாம் மாட்டுற மாதிரி ஒரு ஹேங்கர் இருந்துச்சு. ஸோ அந்த ஹேங்கர் கிட்ஸோட இந்த மாதிரி அவங்களோட அம்பர்லாஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பேக்கு இதெல்லாம் மாட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் வெளியில் எடுத்து போகக்கூடிய பேக்ஸையும் இங்கே மாட்டிடுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வெளில விளையாண்டுட்டு இல்லை வரும்போது நம்ம கரெக்டாக கொண்டு இங்கே வச்சிடலாம். ஈஸியாக எடுத்து துவைக்கிறதுக்காக நான் 3 லாண்ட்ரி பேஸ்கெட் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு, அப்புறம் பில்லோ கவர்ஸு, பெட்ஷீட்ஸ் போடுறதுக்கு, அப்புறம் பெரியவங்களுதுன்னு 3 பேஸ்கெட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே அந்தந்த ரூமில் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுவோம்.
எல்லா பேஸ்கெட்டையும் ஒன்று ஒரு ரூமில் வச்சுருப்பேன். அதனால் கரெக்டாக அந்தந்த அழுக்கு துணிகளை கரெக்டாக பேஸ்கெட்ஸில் போட்டுருவாங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது சம்மர் டைமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்கணும். அதனால் கிச்சனில், டைனிங் ஹாலில், அப்புறம் பெட்ரூமில் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் எங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் நிறைய வாட்டர் பாட்டில்ஸில் நான் எப்போவுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். நான் அதிகமான டைமை இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய வீட்டு வேலைகள் பற்றின நோட்ஸு, அப்புறம் யூடியூப் தேவையான நோட்ஸு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே உட்காந்து தான் நான் செய்வேன்றனால அந்த இடத்துல நான் தண்ணி பாட்டில்ஸ் எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 3ஆக நான் பிரித்து வச்சுருவேன். ஸோ இந்த ட்ரம்மில் பார்த்திங்கன்னா 1 kg 2 kg 3 kgன்னு கவரில் அப்படி பேக்கெட்டில் வரக்கூடிய க்ராசரி ஐட்டம்ஸு, அதாவது அரிசி, அந்த மாதிரி துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, இந்த மாதிரியான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த ட்ரம்மில் போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சோப்பு, ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப்பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் தனியாக இந்த பேஸ்கெட்டில் வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நச்சீரகம், பெருஞ்சீரகம், இந்த மாதிரியான அஞ்சரை பெட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருவேன். இது எதையுமே நான் எப்போவுமே இடம் மாற்றி வைக்க மாட்டேன். அதே போல் இதில் உள்ளர என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வீட்டில் தீர்ந்து போகும்போது ஒவ்வொருத்தடையும் ட்ரம்மை உள்ளேருந்து எடுத்து பார்க்காம என்னென்ன இருக்குன்னு அந்த நோட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மீதி வேணுன்றதை மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். இதை நான் எப்போவுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற ஒரு பழக்கம். இந்த மெத்தடை நான் ரொம்ப வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். க்ராசரி ஐட்டம்ஸ் நம்ம போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொரு மாதமும் உட்காந்து எழுதாமல் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த நோட்டில் எத்தனை கிலோ வேணும், என்னென்ன பொருள்கள் வேணும், இதில் எவ்வளோ செலவாகும், இந்த பொருள்கள்லாம் வாங்க எவ்வளோ செலவாகுன்ற வரைக்கும் இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுருப்பேன். எல்லா மாதமும் இதை பார்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இதில் என்ன வேணும் வேணாமோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் ஒவ்வொரு மாதமும் உட்காந்து மளிகை சாமான் என்ன வேணும்னு எழுதுறதே அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் ஒன்று விடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று விடாமல் ஒரே தடவையில் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவோம். வீடியோவில் சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ஃபேஷன் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.